இந்த கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் கூட நடந்து வந்துகிட்டு இருக்கா. அப்படி நடந்து வரும்போது என்னோட ஃபேமிலியில இப்ப நடக்கிற பிரச்சனைகளா பார்க்கும்போது எனக்கு சரியா படல. கூடிய சீக்கிரம் அவங்க நம்மள பிரிச்சிருவாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்காக நாம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டு விட்டு ஓடி போய் நம்ம வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவனோட லவர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அவன் என்ன சொல்றானா, இப்போ பினான்சியலா ஒரு சில பிரச்சனைகள் எனக்கு இருக்கிறதாகவும் அதெல்லாம் சரி பண்ணா மட்டும்தான் நீ நினைச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோயினுக்கு அட்வைஸ் பண்ணிருக்கான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல உனக்கு நான் சொல்றது புரியலையா, நம்மளோட 2 பேரோட இந்த காதல் வாழ்க்கையும் இதோடயே மொத்தமா முடிஞ்சு போயிடும். நான் சொல்றதை மட்டும் நீ கேட்கலன்னு சொன்னா என்னோட குடும்பமே நம்ம 2 பேரையும் பிரிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. கூடவே ஹீரோயினோட அப்பனுக்கு எத்தனை பொண்டாட்டின்னு சொல்லி அவனுக்கே தெரியாது போல இருக்கு. இதனால அப்படி ஒருத்தன் இவங்க ஃபேமிலியில அந்த அப்பங்காரனோட எந்த பொண்டாட்டிக்கு பிறந்த ஆளுன்னு சொல்லி தெரியாது. அவன் வந்து என்ன அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் உன்னை பொறுப்பா பாத்துக்கிறேன், பாதுகாப்பா பாத்துக்க போறேன்னு சொல்லி போராட்டத்தெல்லாம் இம்சை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை மீறி நம்ம வெளியே போறதுங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எஸ்கேப் ஆகி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் அவன் லவர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. அவனும் அதுக்குன்னு சொல்லி ஒரு டைம் வரும் கண்டிப்பா, அப்ப நீ சொன்ன மாதிரியே நம்ம அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆகி போயிடலாங்கிற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. கூடவே இப்ப இவங்களுக்கு படிச்சுக்கிட்டு இருக்க அந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து எந்த மாதிரியான ஜாப் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான இந்த டீடைல்ஸ் எல்லாம் இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கரெக்டா ஒரு கார் ஒண்ணு வந்து நிக்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோயின் ஒருத்தனை சொல்லிருப்பால, எங்க போனாலும் என்ன பாதுகாப்பா பாத்துக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் தான் வந்திருப்பான் போல தெரியும். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் இவனை கூட கண்டுக்கவே இல்லை. நம்ம எதா இருந்தாலும் இன்னொரு நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ போயிட அந்த காரை ஓட்டுறவனும் கொஞ்சம் விட்டா இந்த ஹீரோயினோட லவர் மேலே ஏத்தி கொண்டுருவான் போல தெரியுது. அந்த அளவுக்கு டென்ஷன் எல்லாம் போய்கிட்டு ஒரு இடத்துல காரை நிப்பாட்டி, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் அறிவே வராது இல்ல, ஏன்னா உன்னோட கேரக்டரே இப்படித்தான், நீ இப்படி கேவலமான ஒருத்தியா இருக்கனாலதான் உன்னை ஃபேமிலியில கூட யாரும் சேர்த்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹீரோயின் என்ன சொல்றானா, அது என்னோட பாய் ஃப்ரெண்ட், அவன் கூட நான் பேசுறதுல உனக்கு என்ன பிரச்சனை, அது என்னோட உரிமை. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்க இவங்க கூட தான் பேசணும், இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யாருமே போட முடியாது. அதுவும் நான் மேஜரா இருக்கிற ஒருத்தி, நீ எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோயின் திருப்பி இவனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் இதெல்லாம் கேட்டதுமே அவனுக்கு மண்டை சூடாயிடுச்சு போல இருக்கு. இதுக்கு மேல நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிறது எனக்கு தெரிஞ்சா நீ ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது இருக்கும். உனக்கு கொஞ்சம் கூட அறிவுங்கிறதே இல்ல. ஒரு குடும்பத்தை பேரை கெடுக்கிறதுக்காகவே உன்ன மாதிரி ஊருக்குள்ள 4 பேர் வந்து பிறந்திருப்பாங்கிற மாதிரிலாம் ஹீரோயினை என்னதான் திட்டணும்னு இல்ல, அப்படிப்பட்ட வார்த்தைகளால இவன் சொல்லி திட்டிக்கிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் அவங்களோட காதல விடுற மாதிரி இல்ல, காதல் அழிவதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்னோட வாழ்க்கை இப்படி எதுவுமே இல்லாத ஒருத்தனை காதலிச்சு அவங்க கூட போய் செட்டில் ஆனா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ தெரியுமா? இப்ப நீ வாழ்ந்துகிட்டு இருக்க இந்த வசதியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் அவங்க கூட போய் நீ வாழ போற அந்த லைஃப் ஸ்டைலுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும், கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன்னை காதலிக்கிறதுக்கு அவனுக்கு என்ன தகுதி இருக்குங்கிற மாதிரிலாம் ஹீரோயினை அவன் தூண்டி விட்டு என்னதான் பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் அவங்களோட காதல்ல இருந்து விட்டு கொடுக்குற மாதிரி தெரியவே இல்லை. சரி, எதுக்கு மேலே இவகிட்ட பேசுறது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லி அவனும் அங்க இருந்து கார் எடுத்துட்டு கிளம்பி அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் நைட்டை காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு இப்படிங்கிற மாதிரி ரொம்ப சோகத்துல இருக்கு. அந்த சமயம் ஜன்னலுக்கு பக்கத்துல யாரோ ஒருத்தங்க நிக்கிற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட லவர் தான் வந்திருப்பான் போல தெரியும். அது திருட்டுத்தாமா ஹீரோயின் இருக்க இந்த ரூமுக்குள்ள வர, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஏற்கனவே எனக்கு கார்டியன் மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான்ல, அவன் கண்ணுல மட்டும் பட்டா உன்னை மட்டும் இல்லாம என்னையும் சேர்த்து கொலை பண்ணி இந்த மண்ணுக்குள்ளே புதைச்சிருவாங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா அவளோட லவர் என்ன சொல்றானா, அவன்லாம் ஒரு ஆள்னு சொல்லி நீ பயந்துகிட்டு இருக்க, அவன மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் சமாளிக்கிறதுக்கு எனக்கு திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் பேசுறான். அப்ப ஹீரோயின் அவளோட நோட்ஸ் எல்லாம் சிலது எழுதிக்கிட்டு இருந்திருப்பான். அதெல்லாம் என்னன்னு சொல்லி இவன் எடுத்து பார்த்து ஹீரோயினுக்கு ஒரு சில டவுட் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். பாருங்க, படிப்பு விஷயத்துல கூட இவன் ஹீரோயினை விட கொஞ்சம் சீனியரா இருப்பான் போலதான் தெரியுது. அப்போ ஹீரோயின் இவனை காதலிக்கிறது எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிதான் இப்படி இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க. ஒரு கட்டத்துல இவ்வளவு நேரம் தான் இவங்களும் புக்கே படிச்சுக்கிட்டு இருப்பான். இன்னும் ஒரு சில விஷயங்கள உனக்கு நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி இவங்க வேற ஒரு ட்ராக்குக்கு போயிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயினை எந்நேரமும் ஒருத்தன் கண்காணிச்சிட்டு இருந்திருப்பான்ல, அவனுக்கு நம்ம ஹீரோயினை இன்னைக்கு ரொம்ப திட்டோம், அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி கையில ஒரு பூங்கொத்து எடுத்துக்கிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காக வரான். அப்படி அவன் வரும்போது ஹீரோயினோட ரூமுக்குள்ள யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது அவனுக்கு மைண்டுக்குள்ள ஸ்ட்ரைக் ஆகுது. ஆனா நாம இப்ப நேரடியா உள்ளுக்குள்ள போய் கேட்க கூடாது. அப்படி கேட்டேன்னு சொன்னா இந்த 2 லவர்ஸும் உஷாராயிடுவாங்கன்னு சொல்லி அவன் ஹீரோயினோட ரூமுக்கு வெளியவே பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கான். இவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத கூட அவன் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் இங்க இருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துட்டு, அப்படி போறதுக்கு முன்னால ஹீரோயின் கிட்ட நாம எப்போ இங்க இருந்து எஸ்கேப் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பிளான் போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, கண்டிப்பா அந்த நாள் நம்ம இங்க இருந்து போறது வாய்ப்பே இல்லை. அப்போ என்னோட அப்பாவுக்கு பர்த்டே வருது, அத செலிப்ரேஷன்ல நான் கண்டிப்பா கலந்துக்கணும், அன்னைக்கு நம்ம இங்க இருந்து ஓடி போக முடியாது அப்படிங்கிற மாதிரி அவ சொல்ல. அப்படின்னா நீயே ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லு, நம்ம பிளான் பண்ண மாதிரி ஓடி போய் நம்ம புதுசா ஒரு வாழ்க்கையை தொடங்கலாங்க மாதிரி இவன் சொல்ல. ஹீரோயின் என்ன சொல்றானா, இந்த மாசம் முடியாது, இன்னும் ஒரு 2 மாசம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாம இதை பத்தி யோசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட. அந்த பாய் ஃப்ரெண்டும் இந்த டீலிங்க்கு ஓகே சொல்லிட்டு அவன் அங்கிருந்து எஸ்கேப் போய் போயிடுறான். அவன் போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் திரும்பவும் அவளோட புக்ஸ் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடறான். அந்த சமயம் ஹீரோயினோட ரூமுக்கு பக்கத்துல
பக்கத்துல யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சு. அது அநேகமா இவனதான் இருக்குன்னு சொல்லி ஹீரோயின் நினைக்க கரெக்டா அவன் உள்ளுக்குள்ள நான் எவ்வளவு சொல்லி நீ திருந்தல, கொஞ்சம் கூட வருந்தல இப்படின்னு சொல்லி சில பஞ்ச் டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. அப்போ ஹீரோயின் சொல்றானா, நீ சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லி எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. என்னோட படிப்பு மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் என்னோட லவ்வர் கூட போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்வேன். இந்த வசதி இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையே இல்ல. அதுவும் உன்ன மாதிரி ஒருத்த மூஞ்சிலே முழிக்க கூடாதுங்கிறதா என்னோட மிக முக்கியமான மோட்டிவே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இதை கேட்டதுமே இவன் டென்ஷன் ஆயிடுறான். அப்போ உனக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு கொடுக்குன்னு நினைச்ச நான் கெட்டவன், உன் வாழ்க்கையை அழிச்சு இங்கிருந்து கூட்டிட்டு போகணும்னு நினைச்சவன் நல்லவனா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் இவன் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. உனக்கு கொஞ்சமாவது புரியலையா? கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு பெண் இவன் கூட தான் வாழணும், அவன் கூட தான் இருக்கணும்னு சொல்லி யாருமே ஒருத்தங்களை கட்டாயப்படுத்தி இருக்க வைக்க முடியாது. அப்படி இருக்கும்போது என்னோட வயசுக்கு நான் யார் கூட வேணாலும் வாழ எனக்கு தகுதி இருக்கு. அது உனக்கு ஏன் புரியல? எப்படி இதுக்காக எனக்கு அடிக்கடி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் ஹீரோயின் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பிரச்சனை ஒரு கட்டத்துல இவங்க நினைச்சதை விட அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுது. அவன் ஒரு சைக்கோ மாதிரியே நடந்துக்க. ஹீரோயினால அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கு மேலையும் இப்படியே விட்டா சரியா வராது அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்றானா, ஹீரோயினோட அப்பங்காரன் இருப்பான்ல, அவங்கிட்ட போய் நான் கம்ப்ளைண்ட் பண்றேன், நீ இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் பண்ணிருக்கன்னு சொல்லி அவருக்கு தெரியட்டும். அப்பதான் உன்னை ஏதோ ரொம்ப நல்லா பண்ணுன்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காருல, அவருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றானா, வேணாம், தயவு செஞ்சு அப்படி பண்ணிடாத. அவர் ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவருக்கு ஏதாவது நீ சொன்னதுனால அதிர்ச்சியில போய் சேர்ந்துட போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அப்போ இவன் என்ன சொல்றானா, கண்டிப்பா நீ சொல்றத இந்த விஷயத்துல நான் கன்வின்ஸ் ஆகிற மாதிரி இல்ல. ஏன்னா உனக்கு நான் எவ்வளவோ வார்னிங் கொடுத்து பார்த்தா, ஆனா அப்படியும் நீ இதெல்லாம் கேட்கற மாதிரி இல்லாத போது எனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. கண்டிப்பா இதை நான் உன்னோட அப்பா கிட்ட சொல்லதான் போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயின் வேணவே வேணாம் அப்படிங்கிற. சரி, அதுக்கு பதிலா ஒரு கண்டிஷன் நம்ம போட்டுக்கலாம். நீ என்ன சொன்னாலும் அதை நான் கேட்கறேன். அதுக்காக நீ என்னோட லவ்வர் கூட மட்டும் என்ன சேர்த்து வச்சா போதும். இங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டில இருந்து எல்லாமே உனக்கே கிடைக்கட்டும், எனக்கு எதுவுமே வேணாம். நான் அவங்க கூட போய் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை மட்டும் வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல ரொம்ப நல்லவன் மாதிரி பேசிக்கிட்டு இருந்தவன், அப்படின்னா நான் உனக்கு ஒரு டீலிங் வைக்கிறேன். இந்த டீலிங் படி நீ செயல்பட்டா இந்த பிரச்சனையும் உங்க அப்பா கிட்ட நான் சொல்ல மாட்டேன், கூடவே உன்னோட லவ்வர் கூட போறதுக்கும் நான் அனுமதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்படி என்னதான்டா ஹீரோயின் கிட்ட கேட்கறான்னு பார்த்தா அவன் என்ன கேட்டிருப்பான்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஆனா இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஒருத்தனை நல்லவன்னு சொல்லி நம்ம பாத்துக்கிட்டு இருக்க, அவனே இவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தா இவன் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்றதுக்கு இவனுக்கு என்ன யோகியம் இருக்கு? அதே சமயம் ஹீரோயின் இந்த டீலிங்க்கு ஒத்துக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு. ஆனா ஹீரோயின் என்ன சொல்லிடுறானா, சரி பரவாயில்ல, நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட. இந்த வடிவேல ஒரு காமெடி ஒன்று வரும் தெரியுமா, இந்த சமையல்காரன் கூட நான் சுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த தோட்டக்காரன் பார்த்தேன். அந்த தோட்டக்காரன் அவங்க கூடயே இந்த பிரச்சனையை முடிச்சுக்கலாம்னு சொல்லி ஒரு டீலிங்க போடும்போது அதை பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்துட்டாங்கிற மாதிரி ஒரு லேடி சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கான்செப்ட்ல தான் ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. இது முழுக்க முழுக்க 18+ சம்பந்தப்பட்ட கண்டென்ட் இருக்கக்கூடிய ஸ்டோரி தான். இப்படிப்பட்ட ஒரு எண்டிங் கூட இந்த கதை முடியும். இந்த படத்தோட முழு ஸ்டோரியும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். நம்ம யூடியூப் சேனலோட பேர் தான் டெலிகிராம் சேனலோட பேரும் MK தமிழ் எக்ஸ்பிளைன் சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா அங்க கிடைக்கும். அங்க இந்த படங்களும் இருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட ஸ்டோரிஸ் தான். மனுஷனுக்குள்ள ஒரு கொடூரமான எண்ணங்கள் இருக்குல்ல, எல்லாருமே அதை வெளியே காட்டிக்க மாட்டாங்க, ஆனா மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட எண்ணங்களோட ஒரு பிரதிபலனா தான் இந்த மாதிரியான கேவலமான ஸ்டோரிஸ் எல்லாம் எடுக்கிறாங்க போல இருக்கு. இதை பாக்குறதும் பார்க்காம போறதும் அவங்கவங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனா இதை மைண்ட்ல ஏத்திக்கிட்டோம்னு சொன்னா கண்டிப்பா நல்லது கிடையாது. இது ரியல் லைஃபுக்கு ஒரு துளி கூட அப்ளிகல் ஆகாது. ஏன்னா இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் நீங்க நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், ஒருத்தங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி டாமினேட் பண்ற மாதிரியே எடுத்திருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷனை ஒரு பொருட்கள் மாதிரி நம்ம நடத்த முடியாது. இதுல நடிக்கிறவங்க எல்லாமே ஆக்டர்ஸ் தான். அவனுங்க காசுக்காக இப்படி எல்லாம் நடிப்பானுங்க போல. ஆக்சுவலா எனக்கே இந்த மாதிரியான கண்டென்ட்ஸ் போடுறதுலாம் விருப்பமே இல்லதான். ஆனா என்னன்னே தெரியல, இந்த ஒரு சேனல்ல மட்டும் நல்ல படங்கள் போட்டா யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு வித்தியாசமான கதையில நான் உங்களை